சென்னை மாநகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் சுமார் 394 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. உதயசூரியன் வடிவில் கட்டப்பட்டுள்ள இந்த பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அண்மையில் திறந்து வைத்தார். இந்த பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு சிரமங்களை அவர்கள் சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பராமரிப்புக்கான டெண்டரில் முறைகேடு நடந்துள்ளதாக அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் பிரபல பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் ஊழல் புகார் அளித்துள்ளார். பின்னர் செய்திகளை சந்தித்த போது அவர் கூறியதாவது, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை 15 ஆண்டுகளுக்கு பராமரிப்பதற்கான டெண்டரில் PVG எனும் நிறுவனம் மட்டுமே பங்கேற்றுள்ளது. ஒரு டெண்டரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொள்ளவில்லை எனில் டெண்டர் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்பதே விதி. ஆனால் இந்த டெண்டர் வெளிப்படையாக நடத்தாமல் PVG என்ற ஒரே நிறுவனத்திற்கு ரகசியமான முறையில் டெண்டரை தந்தது மட்டுமின்றி அவசரமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்துள்ளனர். மேலும் டெண்டர் வழங்கியதற்கான கடிதத்தை CMDA PVG நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. அதில் ஒப்பந்த தொகையாக 30 கோடி வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி PVG நிறுவனம் 2.40 கோடியை ஆண்டுதோறும் CMDAவுக்கு செலுத்துகிறது. ஆனால் PVG நிறுவனத்திற்கு 50 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் கிடைக்கிறது. இந்த ஊழலில் CMDA அமைச்சர் சேகர் பாபு, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், CMDA உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா, நிதித்துறை கூடுதல் செயலர் பிரகாஷ் வடனாரே ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் மனு அளித்துள்ளேன். திமுக அரசின் கீழ் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்படுவதால் இதனை அவர்கள் விசாரிக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். இன்னும் 2.5 வருடங்கள் தான் அவர்களின் ஆட்சி. நாளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நிச்சயம் இது விசாரிக்கப்படும். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவேன் என கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.